வணக்கம். கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் தோத்து போயிட்டார். அது தோத்து போனதுக்கு மிக முக்கியமான காரணம் யாரு அப்படின்னு சொன்னா சேகர் பாபு தான் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா, கொளத்தூர் தொகுதிக்கு நிறைய நல்ல திட்டங்கள் எல்லாம் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து 2011 கொளத்தூர் தொகுதி புதுசாக உருவாக்கின சமயத்துல இருந்து ஸ்டாலின் அங்கே தான் போட்டி போறாரு. 3 முறை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. 2021 தேர்தலில் வெற்றி பெற்று அவர் முதல்வர் ஆனா இந்த தொகுதி கொளத்தூர் தொகுதி ஒரு சிறப்பு தொகுதியாகவே மாறிடுச்சு. கவனம்லாம் கொளத்தூர் தொகுதியில் அதிக அளவில் அதிகாரிகள் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் வாயிலாக பார்த்தீங்கன்னா ஒரு 100-200 குடிசைகளை கட்டி கொடுத்துருக்காங்க. பெரியார் அரசு மருத்துவமனை மேம்படுத்தியிருக்காங்க. திருவிக நகரில் பெரியார் பேருந்து நிலையத்தை நவீனப்படுத்தி இருக்கிறாங்க. குளத்தூரில் வண்ணமீன் வர்த்தக மையம் கொடுத்துருக்காங்க. அரசு பள்ளிகளை ஸ்மார்ட் ஸ்கூலாக மாற்றிருக்கிறாங்க, நவீனப்படுத்தி இருக்கிறாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா, விளையாட்டு மைதானம் அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. இளைஞர்களுக்காக உடற்பயிற்சி கூடம் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. மழைநீர் வடிகால் வாரியம் கட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு மழைநீர் வடிகால் வந்துச்சுன்னா, மழை பேஞ்சிச்சுன்னா தண்ணி தேங்காமல் இருக்கிறதுக்கு குளத்தூர் தொகுதியை ஒரு சிறப்பான ஒரு தொகுதியாக தான் ஸ்டாலின் வச்சுருந்தார். இது வரைக்குமே வச்சுருந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவரை ஏன் அந்த பகுதி மக்கள் தோக்கடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்ல. முழுக்க முழுக்க காரணம் என்ன அப்படின்னா, இவர் முதல்ல 3 ஜெயிச்ச பிறகு ஒரு முதல் 3 வருஷம் பெருசாக கொளத்தூர் தொகுதிக்கு எதுவுமே அவர் செய்யலை. பல நல்ல திட்டங்கள் செயல்படுத்துறது இப்போ தான் நல்ல திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்களே தவிர, அதுக்கு முன்னாடி முதல் 3 வருஷங்கள் சரியான ஒரு சாலை வசதியோ மழை நீர் தேங்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதிகாரிகள்கிட்ட சொன்னாலோ, அது கட்சிக்காரங்கள்ட்ட சொன்னாலோ, அது மிகப்பெரிய அளவில் ஒரு ரெஸ்பான்சிபிள் கிடைக்கவே இல்லை. கடைசி 2 வருஷங்களில் மட்டும்தான் இவங்க ஒவ்வொரு திட்டமாக கொண்டு வரதுக்கு யோசிக்க பண்ணி இப்போ தான் கொண்டு வராங்க, திட்டங்களை கொண்டு வராங்க. அது இல்லாமல் இப்போ சில திட்டங்களை அறிவித்த திட்டங்கள் பாதியிலே நிற்கிது, மற்றபடி செயல்படுத்தவே முடியல. இதனால ஸ்டாலின் மேலே மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து இந்த திட்டங்கள் சரியாக செயல்படுத்துறதுக்கு அரசு அதிகாரிகள் ஒரு காரணம். 2வது, இதை கண்காணிக்க வேண்டிய ஸ்டாலினோட ஆதரவாளர்கள் இல்லை ஸ்டாலினோட தரப்பு இதை கண்காணிக்காமல் விட்டது அவங்களுடைய குறைபாடு. ஆனால் என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முக்கியமான அமைச்சர், பொறுப்பு அமைச்சர் அப்படின்னு சொன்னால் சேகர் பாபு தான். அவர் தொகுதியோட மாவட்ட செயலாளர், பொறுப்பு அமைச்சர், இப்படி எல்லாமே இருக்கிறவர். ஒரு மாநகராட்சியில் சொல்லி அந்த குளத்தூர் தொகுதியில் மேம்படுத்தியிருக்க முடியும். குப்பை தொட்டி கூட வைக்கிறதுக்கு மக்கள் போராட வேண்டியது இருந்தது. சேகர் பாபுகிட்ட சொல்ல வேண்டியது இருக்குது. சேகர் பாபு பொறுத்த வரைக்கும் தான் தெரியுமில்ல, ரொம்ப அலட்சியமாக பேசக்கூடிய ஒரு நபர் அவர். யார் என்ன பேசினாலும் அப்படியா இந்த நேராக வர பேசிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் தோணியில் பேசுவார். மக்கள் அவர்கிட்ட சரியான ஒரு அணுகுமுறை இல்லை. இது முதலமைச்சர் தொகுதி அப்படின்னு அவருக்கும் தெரியும். பொறுப்பு அமைச்சராக போட்டிருக்காங்க அப்படின்னா இவர் முதலமைச்சர் கிடையாது, ஸ்டாலின் தான் முதலமைச்சர். ஆனால் சேகர் பாபுவோட அந்த ஆணவ பேச்சு இருக்குல்ல, அந்த பேச்சு அந்த பகுதி மக்களை மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. இது முதலமைச்சர் கவனத்துக்கு போகவே இல்லை. ஏன்னா கொண்டு போக வேண்டியது சேகர் பாபு, அவரே கொண்டு போகல. குப்பை தொட்டி வைக்கிறது கூட சேகர் பாபுகிட்ட போராட வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம். அது இல்லாமல் முதலமைச்சருக்கு இதை எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியல. கட்சிக்காரங்கள் எல்லாமே சேகர் பாபு பின்னாடி தான் சுற்றுறாங்க. அப்போ தேர்தல் சமயத்தில் தான் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க முடியும்னு சொல்லிட்டு தான் இந்த தடவை ஸ்டாலினுக்கு எதிரான ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் ரோடெல்லாம் ரொம்ப பிரச்சனை, அங்கங்கே பள்ளம் குழி, அந்த ரோடை கூட சரியமைக்க முடியல. எப்பயாவது முதலமைச்சர் ஸ்டாலினாக இருக்கும்போது வராரு அப்படின்னா அவசரமாக பேச்சு ஒர்க்கு மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதே போல் கொசு தொல்லை, பயங்கரமான கொசு தொல்லை. அதுக்கான ஒரு கொசு மருந்து அடிக்கிறது கூட அங்கே போய் நிற்கணும், மேயர் பிரியாட்ட நிற்கணும், கவுன்சிலர்கிட்ட சொல்லணும். கவுன்சிலர் எல்லாம் சேகர் பாபு பின்னாடியே சுற்ற ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மக்களுக்கு ஒரு டென்ஷன் ஆகி போச்சு. அவர் கொளத்தூரில் இவர் ஸ்டாலின் நிற்கும் போதே இந்த தொகுதி முதலமைச்சர் தொகுதி ஆகிடும், இது ஸ்டார் தொகுதி ஆகிடும், இனிமேல் பாலாறும் தேனாரும் அப்படியே பிச்சுக்கிட்டு ஓடுங்கிட்டு அப்படின்னு சொன்னால், இங்கே ஒரு சாதாரண விஷயத்துக்கு கூட போராட வேண்டியிருக்கு. குப்பை தொட்டிக்கு போராட வேண்டியிருக்கு, கொசு தொல்லைக்கு போராட வேண்டியிருக்கு. அது இல்லாமல் யாராவது ஒருத்தவங்க வீடு கட்டுறாங்கன்னா கவுன்சிலர், திமுக கவுன்சிலர் சேகர் பாபு வரைக்குமே கமிஷனுக்கு வெட்ட வேண்டியது இருக்குது. வீடு கட்டுறதோட அதிக தொகையை அங்கே கொடுக்க வேண்டியது, அரசு அதிகாரிகள்கிட்ட லஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்குது. கவுன்சிலர்கிட்ட போனால் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து தான் ஆகணுங்கிறாங்க. இப்படி நிறைய விஷயங்களை செய்கிறாங்க. மக்களுக்காக அவங்க பெருசாக போராடலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மைண்டில் அதிகமாக போயிடுச்சு. அதுக்கப்புறமா அதிமுகவுக்கு ஓட்டு போடுற எண்ணம் மக்கள்கிட்ட இல்லை. மாற்று ஒரு அரசியல் வந்தே ஆகணும், இதை புரிய வைக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. சரி, சேகர் பாபு தான் இப்படி நினைச்சாரு அப்படின்னா, சபரிசன் அவருடைய மருமகன் வச்சிருக்க பெண் நிறுவனம் கூட இந்த கொளத்தூர் தொகுதியில் ஒரு உண்மையான நிலவரம் என்ன அப்படிங்கிறதாவது அவங்க அலசி பார்த்துருக்கணும். அதையும் கொண்டு போகல. இவங்க கடைசி இப்போ தேர்தல் சமயத்தில் கூட பூத்து கமிட்டிக்கு கடைசி நேரத்தில் கூட காசு சேரல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. பூத்து கமிட்டிக்கு காசு கொடுத்துருக்கணும்,
பூத் கமிட்டி மூலமாக அங்கே காசு கொடுத்துருக்கணும், மக்களுக்கு கொடுத்துருக்கணும். மக்களுக்கு வந்து கடைசி நேரத்தில் காசு போயிருந்தா கூட ஓரளவுக்கு அவர் வெற்றி பெறுவதற்காக குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில் அது ஜெயிச்சிருப்பார். ஆனால் கொடுக்கல. ஆனால் சேகர் பாபு என்ன செஞ்சார், அவர் போட்டி போட்ட துறைமுகம் தொகுதியில் பூத் வரையாக லிஸ்ட் எடுத்து வாக்குகளை எல்லாத்தையுமே அப்படியே யார் யார் ஓட்டு போடுவா அப்படிங்கிறத கரெக்டாக கெஸ் பண்ணி அவங்களுக்கெல்லாம் காசை கொடுத்து அவங்கெல்லாம் ஓட்டு போட்டாங்களா அப்படிங்கிறது, ஓட்டு போட்டதுக்கு அப்புறமா அவர் எல்லாமே இது பண்ணியிருக்கிறார். அவர் வந்து துறைமுகத்துக்கும் சரி, திருவிக்கா நகருக்கும் சரி, அம்பத்தூருக்கும் அவர் செலுத்தின உழைப்பு இருக்குல்ல, மிகப்பெரிய அளவில் உழைப்பு செலுத்தியிருக்கிறார். அவர் தொகுதியில் அவர் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுல காட்டின ஆர்வம் ஏன் ஸ்டாலின் என்ற தொகுதி, கொளத்தூர் தொகுதியில் அவர் பெருசாக பங்களிப்பு காட்டலை. அப்போ வந்து சேகர் பாபு வந்து ஸ்டாலின் தோக்குறதை விரும்பிட்டு இருந்தாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் உண்மையான நிலவரம் கொளத்தூரில் வந்து சேகர் பாபுவோட அழுத்தம் வந்து அதிகமாக இருந்தது. சேகர் பாபுவோட ஆணவம் அதிகமாக இருந்தது. மக்களுக்கு வந்து அது பிடிக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. உண்மையான நிலவரத்தை வந்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கொண்டு போகல, அரசு அதிகாரிகளும் கொண்டு போகல, அமைச்சர்களும் கொண்டு போகல, திமுகவில் இருக்கிற பொறுப்பில் இருக்கிற அவங்களும் கொண்டு போகல, கூட இருந்த மருமகன் பெண் நிறுவனம் அவங்களும் கொண்டு போய் சேர்க்கல. ஏன் கொண்டு போய் சேர்க்கல அப்படிங்கிற கொஸ்டின் தான். இப்போ தோல்விக்கு அப்புறமா இப்போ ஸ்டாலின் கேட்பார்ல, கேட்கும்போது இந்த விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. ஒரு மனுஷன் வந்து அறிவாலயத்திலேருந்து அவர் தோத்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அங்கே அவசர ஆலோசனை கூட்டம் போட்டுட்டு அவர் மனுஷன் அந்த காரில் ஏறும்போது சுற்றி நின்ற தொண்டர்களை பார்த்து அவர் கண்கலங்கின ஒரு விதம் இருக்குல்ல, அதை பார்க்குற எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, வேற எந்த கட்சியை சேர்ந்தவங்களாலும் சரி, ஸ்டாலினை பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட வந்து ஒரு நிமிஷம் கலங்கி போயிடுவாங்க. இந்த மனுஷன் தூங்குறானா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல நின்றுட்டு மக்கள் பணிக்காக ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பார். பிரச்சனை அப்படின்னா முதல்ல அந்த ஸ்பாட்டில் இருப்பார். 41 பேர் கரூர் சம்பவத்தில் இறந்து போனப்போ கூட எல்லாருமே வந்து திமுக தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு சொன்னால் கலை யதார்த்தம் என்ன அப்படிங்கிறத கூட யோசிக்கிறதுக்கான ஒரு அவகாசம் இல்லாத நிலைமையில கூட அந்த மனுஷன் காலையில் போகலான்னு சொன்னால் கூட கேட்காம நைட்டாக ஃப்ளைட்டை பிடிச்சி கரூரில் போய் சேர்ந்தார். இதை கூட வந்து விமர்சனம் பண்ணாங்க. என்ன அப்படின்னு சொல்லி, ஒரு முதலமைச்சராக இருந்தால் எந்த நேரத்துலையும் எப்போ வேணாலும் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, எப்பயுமே அவர் வந்து ராத்திரில விட தூங்குறாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கடினமான ஒரு உழைப்பாளி. அந்த மக்களுக்கு, அந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு தோல்வியை கொடுத்துட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து தோல்வியில் தான் இருந்தார். எங்கேயாவது ஒரு வெற்றி முகம் அவருக்கு இருந்துச்சா அப்படிங்கிறது முதல் சுற்று வாக்குல இருந்து தெரியல, பெருசாக தெரியல. இதுக்கெல்லாம் என்னன்னா உள்ளடி வேலைகள் நிறைய நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு காரணம் விஎஸ் பாபு வந்து அவங்க குடும்பமே 1980 திமுகவோட குடும்பம் தான், திமுகவோட விசுவாச குடும்பம் தான். ஆனால் 2006 வந்து சட்டமன்ற தேர்தலில் வடசென்னை மாவட்டத்தில் வந்து அவர் ஜெயிச்சு பரசுவாக்கம் தொகுதி எம்எல்ஏவாக இருந்தார். ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ கொளத்தூர் தொகுதியை வந்து புதுசாக வரையறுத்த பிறகு விஎஸ் பாபு வந்து களம் இறங்குவார் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் விஎஸ் பாபுக்கு கொடுக்காம முதலமைச்சர் ஸ்டாலினே வந்து இறங்கினாரா, ஸ்டாலினுக்காக தீவிரமாக வேலை பார்த்தாரு. ஆனால் தேர்தல் முடிஞ்ச பிறகு வந்து விஎஸ் பாபு வந்து பெருசாக வந்து கட்சிக்காக உழைக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை கூட இருக்கிறவங்களே வைக்க ஆரம்பித்தாங்க. விஎஸ் பாபு விட்டு ஓரங்கட்ட ஆரம்பித்தாங்க. விஎஸ் பாபு பார்த்தாரு நம்மளை ஓரங்கட்டுறாங்க அப்படிங்கும்போது இனிமேல் திமுகவில் இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதிமுகவுக்கு போகிறார். சும்மா கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக அதிமுகவில் இருக்கிறாரு. அதிமுகவிலையும் பிரயோஜனப்படலை, இவருக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கல. என்ன பண்ணுறதுன்னு நினச்சாரு. தேர்தல் நெருக்கம் வேற, தாவேக்கா ஒரு வியூகம் அமைத்து அது கொஞ்சம் செயல்படுது, போய் பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் விஎஸ் பாபு போய் நின்றார். குளத்தூருக்கு அவர் வந்து தாவேக்கால போய் இணைகிறார். ஆதவ அர்ஜுனா பார்த்தாரு, அங்கே வந்து ஸ்டாலின் போட்டி போடுவார், நீங்கள் அவரை எதிர்த்து போட்டி போடுங்கன்னு சொல்லி அங்கே குளத்தூர் தொகுதியை வந்து விஜய்கிட்ட பேசி குளத்தூர் தொகுதியை விஎஸ் பாபு கொடுத்தாரு. என்ன நம்ம தலைவர் அவரை எடுத்து நிற்கிறோமே அப்படிங்கிற ஒரு இது இல்லை. ஆனால் நின்றார், ஏன்னா தாவேகா சார்பாக நின்றார். இவ்வளோ தூரம் ஜெயிப்போன்னுலாம் அவர் எதிர்பார்த்துருக்கவே மாட்டார். ஆனால் அடிச்சு நவுத்தி ஒரு 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாரு. அவரும் வந்து தன்னை பழித்தித்தார்ல ஸ்டாலின், அவரையும் பழித்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பழித்திருக்கிறாரு. திமுகவோட உள்ளடி வேலைகள் அப்படிங்கிற ஒரு காரணங்களை தாண்டி ஸ்டாலின் வந்து பழிவாங்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. போக போக மக்கள் உணர்வாங்க அப்படின்னு சொல்லி குளத்தூர் திமுகவினர் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸ்டாலினை பழிவாங்கப்பட்டது உள்ளடி வேலையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேகர்பாபு தான் எல்லாருமே குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. சேகர்பாபு தான் செயல்பாடுகள் வந்து தான் சென்னை மண்டலம் ஃபுல்லாகவே வந்து திமுக தோற்றதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. உங்களுடைய காரணங்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.